அத்தியாயம் 48. கடகவம்சத்தின் அரண்மனையில் அங்கசீலரும் ஆதிசனும் ஆலோசனை செய்து கொண்டிருந்தனர். அங்கசீலர் ஆச்சரியத்தோடு ஆதிசனை பார்த்து, இதோ பாரு ஆதிசா, இப்போ 2 வம்சத்துக்கு நடுவுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். நீ புதுசா தயாரிக்க போறதா சொல்ற மருந்து இதுக்கெல்லாம் தீர்வா இருக்குமா என்றார். இப்போ நான் தயாரிக்க போற மருந்து சுருள் மாத்திரைகளை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த மருந்துகளா இருக்கும். போர் வீரர்கள் எல்லாருமே கண்டிப்பா இந்த மருந்தை விரும்பி வாங்குவாங்க. அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். இந்த மருந்தோட சிறப்பு என்ன தெரியுமா? இது ஒரு மனிதனோட சக்தியை 10% அதிகரிக்க வைக்கும். ஆனா கொஞ்ச நேரம் மட்டும்தான் இது வேலை செய்யும். அதுக்கப்புறம் சக்தியை அதிகரிக்க மேலும் இந்த மருந்தை சாப்பிட்டாகணும் என்றான். இதை கேட்டவுடன் அங்கசீலரின் முகம் ஜொலித்தது. அத்தகைய மருந்து சந்தைக்கு வந்தால் போர் வீரர்கள் மீண்டும் கடகவம்சத்தின் சந்தைகளை நோக்கி இழுக்கப்படுவார்கள் என்பதை நினைத்து அவர் மகிழ்ந்தார். இந்த மருந்து மட்டும் சந்தைக்கு வந்தாச்சுன்னா மறுபடியும் போர் வீரர்கள் நம்ம சந்தையை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் தாரைய வம்சத்துக்கும் நம்ம வம்சத்துக்கும் நடுவுல மருந்து போர் உருவாகும். ஆனா இந்த தடவை கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம் என்றான் ஆதிசன். ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா எதுக்காக காத்திருக்கணும்? நீ உடனடியா வேலையை தொடங்கிட ஆதிசா. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு தலைவரே. இந்த மருந்து சுருள் மாத்திரை மாதிரி அதிக அளவுல என்னால தயாரிக்க முடியாது. அதே நேரம் இதை தயாரிக்க அதிகபட்சம் எனக்கு 2 நாள் தேவைப்படும். இதோட தரம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க அதுக்காக கவலைப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றான் ஆதிசன். இதை கேட்ட அங்கசீலர் உரக்க சிரித்துக் கொண்டே, சரிதான் ஆதிசா, நீ உன்னால எவ்வளவு பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணு. அதிக விலை கொடுத்து வாங்குறவங்க மட்டுமே இந்த புது மருந்தை வாங்கிட்டு போகட்டும். எப்படி இருந்தாலும் மக்களோட கவனத்தை நம்ம பக்கம் திருப்புறதுக்கு இது ஒரு சரியான யோசனை தான் என்றார். ஆனால் அங்கசீலரின் மகிழ்ச்சியை கண்ட ஆதிசன் சாமர்த்தியமாக, தலைவரே, நான் மருந்து தயாரிக்கணும்னா ஒரு சின்ன ஒப்பந்தம் பண்ணிக்க வேண்டியிருக்கும் தலைவரே என்று தலையை சொரிந்து கொண்டே சொல்ல, அதை கேட்ட அங்கசீலரின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து விட்டது. பின்னர் அவர் ஆதிசனிடம், ஆதிசா, நீ என்ன சொல்ல விரும்புறியோ அதை நேரடியா சொல்லு என்றார். அவரது முகத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்த ஆதிசன் புன்னகையுடன், கவலைப்படாதீங்க தலைவரே, கடக வம்சத்தோட நிதி நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் காசெல்லாம் எதுவும் கேட்க போறதில்ல. அதுக்கு பதிலா எனக்கு வேற ஒண்ணு வேணும் என்றான். அங்கசீலர் புருவத்தை சுருக்கிக் கொண்டு, வேற ஒண்ணா? அது என்ன என்றார். எனக்கு அந்த பொண்ணு மேகராணி தான் வேணும் என்றான். இதை கேட்டவுடன் அங்கசீலரின் முகத்தில் சிரமம் தெரிந்தது. அட பாவி ஆதிசா, உனக்கு பொம்பளைங்க மேல இருக்கிற மோகம் ரொம்ப முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். நீ ஒரு காம கொடூரன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ தாரைய வம்சத்து பொண்ணுங்க மேலேயே ஆசைப்படுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று நினைத்து கோவப்பட்டார். இதோ பாரு ஆதிசா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. கடக வம்சத்தை சேர்ந்தவங்க யாராவது தாரைய வம்சத்து உறுப்பினர்கள் மேல கைய வச்சா போதும், இது வரைக்கும் மறைமுகமா நடந்துட்டு இருக்கிற போர் நேரடி போரா மாறிடும். நம்மள வெளிப்படையா தாக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுல பல உயிர்கள் பலியாக நேரிடும். அதனால நீ கேட்கறதெல்லாம் இப்போதைக்கு செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். ஆனால் அவர் என்ன சொல்லியும் ஆதிசன் சற்றும் மனம் தளரவில்லை. அவன் மனதில் இருந்தது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எப்படியாவது மேகராணியை அடைந்தே தீர வேண்டும் என்று நினைத்தான். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல தலைவரே. நீங்க மேகராணி கிட்ட பேசி சம்மதிக்க வச்சு என்கிட்ட கொண்டு வருவீங்களோ இல்ல பலவந்தமா அவளை என்கிட்ட தூக்கிட்டு வருவீங்களோ, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்ல. எனக்கு அந்த மேகராணி வேணும், கண்டிப்பா வேணும். இதுக்கு நீங்க உறுதியளிச்சா மட்டும்தான் நான் மருந்து வேலைகளை தொடங்குவேன் என்றான். ஆதிசனின் பேச்சை கேட்ட அங்கசீலருக்கு கடும் கோபம் வந்து விட்டது. ஆனால் அந்த கோபத்தை ஒரு போலி சிரிப்பாக மாற்றிக்கொண்டு, சரி, எனக்கு யோசிக்க கொஞ்சம் நேரம் கொடு, நான் நாளைக்கு வந்து பதில் சொல்றேன் என்றார். இதை கேட்ட ஆதிசனும் சிரித்துக்கொண்டே, பரவாயில்ல தலைவரே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க நல்லா யோசிங்க, ராத்திரி பூரா யோசிச்சு நாளைக்கு வந்து ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க என்றான். இருவரும் அவரவர் அறைக்கு செல்ல முற்பட்ட போது ஆதிசன் அவரிடம், தலைவரே, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை பத்தியும் சொல்லிடுறேன். அதையும் சேர்த்து யோசிங்க. இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாரைய வம்சத்துக்காரங்களும் கடக வம்சத்துக்காரங்களும் பரஸ்பர விரோதிகளாகவே மாறிட்டாங்க. அவங்க உங்க மகனோட கையை அடிச்சு உடைச்சிருக்காங்க. அவங்கள நினைச்சு காலம் பூரா பயந்து சாவாம ஒரு தெளிவான முடிவா எடுங்க என்று சொல்லிவிட்டு ஆதிசன் அவரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு தனது அறையை நோக்கி புறப்பட்டான். அவன் சொன்னதை கேட்ட அங்கசீலர் கோபத்தில் பல்லை நரநர என கடிக்க ஆரம்பித்தார். அவர் மூச்சை ஆழமாக இழுத்துக்கொண்டே,
இவன் எதுக்காக எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களையே தேடுறான்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனோட மரணம் ஒரு பொண்ணோட கையால தான் இருக்க போகுது என்று நினைத்துக் கொண்டார். இதையடுத்து அவர் தனது மகன் விக்ரமார்ஜுனனை பார்க்க சென்று விட்டார். அவரின் கோபத்தை அறியாத ஆதிசன் திரும்பி தனது அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அங்கே யாரோ தனக்காக காத்திருப்பது போல வேகமாக தனது அறையை நோக்கி நடந்தான். நடக்கும்போது கூட அவன் மனதில் மேகராணியின் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அவனால் மேகராணியை மறக்க முடியவில்லை. அவளை பார்த்த பிறகு அவன் மனதில் காம எண்ணங்கள் கட்டுப்பாடின்றி வர ஆரம்பித்து விட்டது. அதே நேரம் விண்ணில் பறந்து வந்து கொண்டிருந்த சமரனும் வருணமித்திரரும் கடகவம்சத்து அரண்மனையை அடைந்து விட்டார்கள். அவர்கள் பறந்து கொண்டே ஆதிசனின் அறையை தேடினார்கள். ஒரு பக்கம் சமரன் ஆதிசனின் அறையை தேடிக் கொண்டிருந்தான். மறுபக்கம் ஆதிசன் தன் அறையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான். சமரனும் ஒரு வழியாக ஆதிசனின் அறையை கண்டுபிடித்து ஜன்னலை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து விட்டான். அங்கே ஒரு பெண் அறை நிர்வாணமாக ஒரு மெல்லிய துணியை போர்த்தியபடி மெத்தையில் படுத்திருந்தாள். அவள் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். குருவே, யார் இந்த பொண்ணு? எதுக்காக இவன் இங்க படுத்திருக்கா என்று சமரன் கேட்டுக்கொண்டிருக்க, சமரா, சத்தம் போடாத, யாரோ இந்த அறையை நோக்கி வராங்க, காலடி சத்தம் கேக்குது பாரு என்று மெல்லிய குரலில் கூறினார் வருணமித்திரர். அதை கேட்ட சமரன் சட்டென சுதாரித்துக் கொண்டு சத்தமின்றி நடந்து திரைச்சீலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். திரைச்சீலையில் ஒரு ஓட்டை இருந்ததை கவனித்தான். அதன் வழியாக சமரன் அறையின் ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென அறையின் கதவு திறக்கப்பட்டு ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்தபடி ஆதிசன் அறைக்குள் வந்தான். அவன் உள்ளே வந்த உடனே கட்டிலில் கிடந்த அந்த பெண்ணை பார்த்து கொண்டே தன் உடைகளை களைய ஆரம்பித்தான். கிறக்கமான குரலில் அந்த பெண்ணை பார்த்து, இரு செல்லம், நான் வந்துட்டேன், தயாரா இரு செல்லம், இன்னைக்கு ராத்திரியும் நாம 2 பேரும் சேர்ந்து இன்பமா இருக்கலாம் என்றான். திரைக்கு பின்னால் ஒளிந்திருந்த சமரன், ஐயோ குருவே, என்ன இது கன்றாவி, இதை பார்க்க தான் இவ்வளவு தூரம் பறக்க வச்சு என்ன கூட்டிட்டு வந்தீங்களா என்றான். என்ன சமரா இது, எனக்கு எப்படி தெரியும்? சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் ஏதாவது செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவனை முடிச்சிடலாம் என்று அவர் சமரனிடம் சொல்லிக் கொண்டிருக்க, ஆதிசன் அரை நிர்வாண நிலையில் அந்த பெண்ணின் அருகில் படுக்க முற்பட்டான். சமரன் ஆதிசனை தாக்க தயாராக காத்து கொண்டிருந்தான். திரையை விட்டு வெளியேற நினைத்த போது, சமரா, சமரா, வேண்டாம் வேண்டாம், இப்போ எதுவும் பண்ணாத என்றார் வருணமித்திரர். எதுவும் பண்ணாம இந்த கன்றாவிய வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? என்னால முடியாது, அவனை என்ன பண்றேன் பாருங்க என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் வெளியேற முற்பட்டான் சமரன். சமரா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, வேற யாரோ வர்ற மாதிரி தெரியுது என்று சொல்ல, வேற யாரோவா? எனக்கு அப்படி எதுவும் கேட்கலையே என்று சொல்லிக்கொண்டே கூர்ந்து கவனித்தான் சமரன். அப்போது ஜன்னல் வழியாக ஒரு வெள்ளை ஒளி சமரன் நின்று கொண்டிருந்த அறையை நெருங்கி வருவதை கவனித்தான். பயத்தில் சமரனின் உடல் சூடாக ஆரம்பித்தது. திடீரென்று உடல் சூடு அதிகரிப்பதை உணர்ந்த வருணமித்திரர், என்ன சமரா, நீ பதட்டமா இருக்கியா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இப்போ உடம்புக்குள்ளதானே நானும் இருக்கேன், உன்னோட பயத்தால எனக்கும் வேர்க்குது. போங்க குருவே, இந்த உடம்பு என்னோடது, அதனால பதட்டமா இருந்தா வேர்க்கத்தான் செய்யும் என்று சொல்ல, அவர் சிரித்துக்கொண்டே சரி சரி, தயாரா இரு, அவ வந்துட்டா என்றார். யாரு யாரு வந்துட்டா என்று சமரன் கேட்க, திடீரென அந்த அறையின் ஜன்னல் உடைந்து நொறுங்கியது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக திரைச்சீலைகளுக்கு எதுவும் நடக்கவில்லை. அதனால் சமரன் காப்பாற்றப்பட்டான். ஜன்னல் உடைந்த சத்தம் கேட்டு ஆதிசன் பயந்து நடுங்கினான். அவன் படுக்கையிலிருந்து எழுந்து ஜன்னல் பக்கம் திரும்பி பார்த்தான். ஜன்னல் உடைந்து அதன் வழியாக நிலவின் வெளிச்சத்தோடு ஜொலித்துக் கொண்டே மேகராணி உள்ளே வருவதை பார்த்தான். அவள் காற்றில் மிதந்து கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் தங்க நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தன. அவளை பார்க்கும்போது வானத்திலிருந்து ஒரு தேவதை பூமிக்கு வந்திருப்பது போல தோன்றியது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், இந்த தேவதையின் கண்களில் ஒரு விசித்திரமான கோபம் தெரிந்தது. மறுபுறம் சமரன் அவளை பார்த்ததும் அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவன் வருணமித்திரரிடம் தாழ்ந்த குரலில், குருவே, இந்த நேரத்தில் இவ எதுக்கு இங்க வந்தா என்றான். நாம எதுக்கு வந்திருக்கோமா அதுக்கு தான் அவளும் வந்திருக்காளோ என்னவோ. உங்க 2 பேரோட எண்ணமும் ஒரே மாதிரி யோசிக்குதே, அது எப்படி என்று கேலியாக பதிலளித்தார் வருணமித்திரர். சமரன் வருணமித்திரரின் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் ஆழமாக எதையோ யோசித்தான். இவளும் குரு மாதிரியே பறக்கிறான்னா, அப்ப இவளோட சக்தி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கணும்? இவ எதுக்காக இவ்வளவு சக்தி இருக்குங்கிற விஷயத்தை இதுவரைக்கும் வெளிப்படுத்திக்கவே இல்லை? எதுக்காக மறைக்கணும்?
அவ இந்த அறையை அடையறதுக்கு முன்னாடியே அவதான் இங்க வந்துட்டு இருக்கான்னு குருவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு அவளை பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கே. ஆனா எப்படியும் நான் கேட்டா அவர் எதையுமே சொல்ல போறதில்ல, அதனால அவர்கிட்ட கேட்டாலும் பிரயோஜனம் இல்லதான் என்று நினைத்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தான். அறைக்குள் நுழைந்த மேகராணி ஆதிசனை கோபமாக பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தாள். அதன் பிறகு தனது பார்வையை விலக்கி படுக்கையில் அரை நிர்வாணமாக கிடந்த அந்த பெண்ணை கவனித்தாள். அந்த பெண்ணின் கைகள் கட்டிலோடு சேர்ந்து கட்டப்பட்டு அவள் மயங்கிய நிலையில்தான் படுத்திருந்தாள். ஆதிசனின் பயம் அதிகரித்து விட்டது. அவனது கைகளும் கால்களும் பயத்தினால் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அவன் வாசலை நோக்கி ஓடினான். கதவை திறந்து உதவிக்கு யாரையாவது அழைக்க விரும்பினான். ஆனால் கதவை நெருங்கிய போது திடீரென காலில் ஏதோ ஒரு வலி ஏற்பட்டு சட்டென தரையில் சரிந்து விழுந்தான். அவன் முகத்தில் அடிபட்டு ரத்தம் வழிய ஆரம்பித்தது. அவன் பயத்தில் தலையை உயர்த்தக்கூட துணியவில்லை. அப்போது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி தன்னை மேகராணியை நோக்கி இழுப்பதை உணர்ந்தான். ஆதிசன் வலியால் கத்துவதை பார்த்து அமைதியாக நின்று கொண்டிருந்தான் சமரன். ஆதிசனின் பாதங்களில் 2 பெரிய கருப்பு குழிகள் இருப்பதையும் அதிலிருந்து ரத்தம் கசிவதையும் கண்டான். அந்த குழிகளில் இருந்து எரியும் நெருப்பின் வாசனை வீசியது. பயத்தினாலும் வலியினாலும் அவன் சத்தமாக கத்தினான். தலைவரே, யாரோ என்ன கொல்ல பாக்குறாங்க, உடனே வந்து என்ன காப்பாத்துங்க, இந்த பொண்ணு என்ன கொல்ல வந்திருக்கா, யாராச்சும் காப்பாத்துங்க என்று அலறினான். சில வினாடிகள் கத்திய பிறகு அவன் வலுவிழந்து கத்துவதை நிறுத்திக் கொண்டான். அவனால் வலியை தாங்க முடியவில்லை. பற்களை நரநரவென கடித்தான். ஏய், நீ கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் என் சக்தியால உன்னை சுத்தி மந்திர வளையத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். அதை தாண்டி உன்னோட அலறல் சத்தத்தை யாராலையும் கேட்க முடியாது என்றாள் மேகராணி. இதை கேட்ட ஆதிசன் பதற்றத்துடன், மேகராணி, நீ என்ன செய்ய போற? உனக்கு என்ன வேணும் சொல்லு. காசு வேணுமா இல்ல மருந்து வேணுமா? நீ என்ன வேணாலும் கேளு, அதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா என்ன மட்டும் உயிரோட விட்டுடு என்று கெஞ்சினான். ஆதிசனின் முகம் பயத்தில் வெளுத்து விட்டது. அவன் கெஞ்சுவதை பார்த்த மேகராணி மெல்ல அவனை நோக்கி நடந்தாள். ஏ ஆதிசா, நீ என்னோட ஒரு ராத்திரி முழுக்க சந்தோஷமா இருக்க விரும்பினல்ல, இப்போ நானே உன்கிட்ட வந்திருக்கேன். முடிஞ்சா இப்போ கை வச்சு பாருடா என்று ஆக்ரோஷமாக சொல்ல ஆதிசன் பயந்து நடுங்கியபடி வியர்வையில் நனைந்தான். கண்களை மூடிக்கொண்டு அவள் தன்னை கொல்லப் போகும் தருணத்திற்காக காத்திருந்தான். உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உன்னை கொல்றதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை என்ற அவளது வார்த்தைகளை கேட்ட ஆதிசன் மெல்ல கண்களை திறந்தான். ஒருவேளை மேகராணி தன்னை பயமுறுத்துவதற்காக வந்திருக்கலாமோ என்ற நம்பிக்கையில் அவன் உள்ளத்தில் இருந்த பயம் குறையத் தொடங்கியது. நீ என்னை கேவலமா பார்த்ததுக்காக நான் உன் மேல கோவப்படல, அதுக்காகலாம் நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனா நீ சமரனை எதுக்காக அவமானப்படுத்தின, அதுக்கு நான் உன்னை சும்மா விட போறதில்ல என்று கோபமாக சொல்லும் போதே அவளது 2 விரல்களும் கண்களும் பொன்னிற ஒளியில் ஜொலிக்கத் தொடங்கியது. அவள் அந்த சக்தியால் ஆதிசனின் மார்பில் நேரடியாக தாக்கினாள். இந்த அடி ஆதிசனின் மார்பில் ஒரு பெரிய கருந்துளையை ஏற்படுத்தியது. ஆதிசன் சில வினாடிகள் போராடிய பிறகு மயங்கிவிட்டான். அவனது மூச்சு நின்று விட்டது. ஆனால் இறந்த பிறகும் அவனது கண்கள் திறந்திருந்தது. அதில் மேகராணியின் மீதான பயம் தெளிவாக தெரிந்தது. இறந்த உடலை பார்த்த மேகராணி தன்னை நிதானப்படுத்திக் கொண்டாள். அவளுடைய கோபம் சற்று தணிந்தது. எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சிருந்தா ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே கடக வம்சத்தை அடியோடு அழிச்சிருப்பேன். ஆனா சமரனுக்கு என்னோட உண்மையான சுயரூபத்தை பத்தி எதுவும் தெரியக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கேன். சமரனுக்கு மட்டும் யாராவது தொல்லை தரணும்னு நினைச்சீங்க, அப்புறம் இதே கதிதான் எல்லாருக்கும் என்று சொல்லிவிட்டு மேகராணி அங்கிருந்து புறப்பட தயாரானாள். திரைச்சீலைக்கு அருகே வந்தவுடன் யாரோ தன்னை பார்ப்பது போல உணர்ந்தவள் திரைச்சீலைகளை கவனமாக பார்க்க ஆரம்பித்தாள். அதே நேரம் சமரன் திரைக்கு பின்னால் இருந்து மேகராணியை பார்த்து கொண்டிருந்தான். அவன் சற்று பதட்டமடைந்தான். ஆனால் சிறிது நேரம் திரைச்சீலையை உற்று பார்த்துவிட்டு அங்கே யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அவள் அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டாள். அவள் சென்றவுடன் வருணமித்திரர் சமரனிடம் வேடிக்கையாக, என்ன சமரா, உன்னோட இதயத்தை கவர்ந்த மேகராணி ஒரு இதயமற்ற கொலைகாரியா? திடீர்னு வந்தா கொடூரமா ஒருத்தனை கொலை பண்ணுனா கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம கிளம்பி போயிட்டாளே என்றார். வருணமித்திரரின் பேச்சை கேட்ட சமரன் அப்படிப்பட்ட நேரத்திலும் எப்படி அவரால் நகைச்சுவையாக பேச முடிகிறது என்று யோசித்தான். அப்போது திடீரென அறைக்குள் ஏதோ சத்தம் கேட்டது. சமரன் படுக்கையில் இருந்த பெண் கண் விழித்து விட்டாளோ என்று சந்தேகித்து அவளை கூர்ந்து கவனித்தான். ஆனால் சத்தம் அவளிடமிருந்து வரவில்லை. மாறாக ஆதிசன் தான் முனகியபடி அசைந்தான்.
அதைக் கண்ட சமரன் அதிர்ந்து போனான். சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.